அஸ்ஸலாமு அலைக்கும். இது சென்னை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 300 கிராம்ஸ், மீடியம் சைஸில் பொட்டேட்டோ 2, குக்கரில் சிக்கன், பொட்டேட்டோ, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாயில் பண்ண சிக்கனை உதுத்து வச்சுக்கிறேங்க. பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் க்ரீன் சில்லி 2 சேர்த்துக்கிறேங்க. 2-3 மல்லி இலை சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் பெரட்டிட்டு இப்போ உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். 6 ப்ரௌன் ப்ரெட் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ப்ரெட் க்ரம்ஸ்க்காக. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை லேசாக ஃபோர்க் வச்சு கலந்து எடுத்துக்கிறேங்க. முட்டைக்கு பதிலாக 2 ஸ்பூன் மைதா மாவு கூட தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு மிக்ஸ் எடுத்து உருட்டி ஒரு சப்பாத்தி உருண்டை அளவு பிடிச்சி எடுத்து முட்டையில் பெரட்டி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்படி ரெடி பண்ண பீசஸை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் விட்டு அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியாக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.